அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பு, சொர்க்க வாழ்க்கை, பூமிக்கு வந்தது, தௌபா, குடும்ப வாழ்க்கை என அனைத்தையும் பார்த்தோம். இப்போது அவர்களின் வாழ்க்கையின் இறுதி பகுதியை பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு போதித்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களின் சந்ததியினருக்கும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கே முழுமையாக கீழ்ப்படியுங்கள் என்று அறிவுரை கூறினார்கள். ஆண்டுகள் கடந்தன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து அல்லாஹ் வழங்கிய பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றினார்கள். இறுதியாக அல்லாஹ்வின் நாட்டப்படி அவர்களின் உலக வாழ்க்கை நிறைவடைந்தது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்தோடு அவர்களின் கதை முடிந்துவிடவில்லை. ஏனெனில் அவர்களின் வாழ்க்கை இன்று வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. மனிதன் தவறு செய்யலாம், ஆனால் உண்மையான மன வருத்தத்துடன் அல்லாஹ்விடம் திரும்பினால் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, ஒரு சோதனை. இது ஒரு முக்கியமான சோதனை. அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றிய வாழ்பவர்களுக்கே உண்மையான வெற்றியாளர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது என்ன? அல்லாஹ்வின் கட்டளைக்கு எப்போதும் கீழ்ப்படிய வேண்டும். ஷைத்தானின் வஞ்சகத்தில் சிக்கக்கூடாது. தவறு செய்தால் உடனே தௌபா செய்ய வேண்டும். இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். இதனுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர நிறைவேறுகிறது. இந்த 3 பகுதிகளையும் முழுமையாக பார்த்து அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.